காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புதத் திருவந்தாதிக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் கருத்துச் செறிவு உரை. இது ஆசான் மாணாக்கர் கூட்டமைப்பினருக்காக 23 ஜூலை 2025 அன்று நடைபெற்றது. அனைவருக்கும் வணக்கம். அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மை இயற்றிய இறை இசை களஞ்சியம். இறையியல் நோக்கினால் இறைவனின் தன்மைகளை இது காட்டுகிறது. இசையியல் நோக்கினால் இசை நுட்பம், மொழிக்கும் இசைக்குமான உறவு, இசை நாடகம், குரல் இசை, குழுக்குரல் இசை, கருவி இசைக்குரிய ஒழுங்கு ஆகிய பலவற்றை இது காட்டுகிறது. இறை வழிப்பட்ட வாழ்வியலை நோக்கினால் இறைவனுக்கும் தனக்கும் மட்டுமேயான உறவிலிருந்து சுற்றத்தையும் சூழலையும் விளங்கி கொண்டு எது எவ்வாறாயினும் தனக்கும் இறைவனுக்குமான உறவு மட்டுமே மையம் என்ற அருமையை வாழ்வின் மெய்ப்பொருளை இது காட்டுகிறது. நூற்று ஒரு பாடல்களோடு அந்தாதி முறையினை அம்மை இயற்றியிருக்கிறாளே, இந்த கொள்கையை எண்ணி வியந்தால் அவளே இறைவனின் வடிவம் போல் தோன்றுகிறாள். ஏனெனில் 101 என்பதற்கும் அந்தாதி என்பதற்கும் ஆழ்ந்த பேரண்ட கொள்கை மறைவாக உள்ளது. நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன என்பது மாணிக்க வாசகர் வழியே இறைவன் அருளிய பேருண்மை. பேரண்டம் 1, 2, 3 என விரிவடைவதில்லை. அதன் அடிப்படை அல்லது விரிவின் தொடக்கமே 101 கோடிதான் என்பது திருவாசகத்தில் திருவண்டப் பகுதியில் உள்ள கருத்து. அதனை ஒரு நம்பிக்கையாக மட்டும் நாம் இங்கு குறிப்பிடவில்லை. ஆற்றல் நூலின் இறுதி பகுதியில் 101 கோடி என்பது என்ன என்பதனை சூத்திரமாகவே இறைவன் அருளால் நாம் விளக்கி இருக்கிறோம். ஆகவே அந்த 101 கோடி என்பதன் மெய்ப்பொருள் யாது என்பதனை அளவியலாக சூத்திரமாக விளங்க பெற்றவன் என்ற முறையில் கூறுகிறேன். 101 என்பது பேரண்ட கொள்கையின் சாரமான அளவை. அது ஒரு சூத்திரம். அதனை அந்தாதியாக வடிவமைப்பது அருமையினும் அருமை. ஏனெனில் பேரண்டத்தில் முடிவு என்று ஏதுமில்லை. புத்தம் புதிதாக எதுவும் வந்து விடுவதும் இல்லை. எது நிறைவடைகிறதோ
அது அந்தம். அந்நிறைவிலிருந்து அடுத்த நிலை பிறக்கிறது, அது ஆதி. எதுவும் முடிவதில்லை, முடிவென்று ஏதுமில்லை என்பதனை வினை கொள்கையாக விளக்கலாம், ஐம்பூத கொள்கையாக விளக்கலாம், உயிரின கொள்கையாக விளக்கலாம். எந்த கருத்தின் வழி நின்றும் அதனை விளக்கிக் கொண்டிருக்கலாம். ஓரறிவதுவே உற்றறிவதுவே என்ற உயிரின படிநிலை ஆக்க கொள்கையாக விளக்கலாம். ஐம்பூதம் அந்தாதிதான் என்று விளக்கிக் கொண்டே இருக்கலாம். ஆகாயம் நிறைவுற்று அதன் அந்தத்தில் காற்று பிறக்கிறது. காற்றின் நிறைவில் அதன் அந்தம் வெப்பத்தை பிறப்பிக்கிறது. வெப்ப நிறைவில் அல்லது அதன் அந்தத்தில் நீர், நீரின் அந்தத்தில் நிலம், நிலத்தின் அந்தம் மீண்டும் ஆகாயம். இவ்வாறு கூறலாம். அந்தாதி என்பதனை வடிவியலாக விளக்க வேண்டும் என்றால் இப்பேரண்டத்தின் எல்லா வடிவமும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. ஒரு வடிவம் முடிந்து இன்னொரு வடிவம் தொடங்குவதே இல்லை. ஒரு வடிவத்தின் அந்தத்தில் அல்லது அதன் நிறைவு நிலையில் மற்றொரு வடிவம் பின்னி இருக்கிறது. வானத்தை பாருங்கள். ஒரு விண்மீன் தன் விசை பரப்பின் அந்தத்தில் அல்லது அதன் எல்லையில் இன்னொரு விண்மீனுக்குரிய விசைப்பரப்பை ஒரு பின்னலாக வைத்திருக்கிறது. புவியின் விசைப்பரப்பின் எல்லையில் நிலவின் விசைப்பரப்பு உள்ளே ஒரு கோலம் போல் பின்னிக் கொண்டிருக்கிறது. கதிரவனின் விசைப்பரப்பின் உள்ளே வெவ்வேறு கோள்களும் வேறு பல மீன்களும் கோலம் போல் வளையம் வளையமாக பின்னிக் கொண்டிருக்கின்றன. மாந்த முகத்தில் கண் முடியும் புள்ளியில் கன்ன கதுப்பு தொடங்கி விடுகிறது. இது முடிந்து அது தொடங்குகிறது என்று ஏதும் இல்லை. ஒன்றன் அந்தம் இன்னொன்றன் ஆதியாக இருக்கிறது. எந்த தளத்தில் எடுத்துக்கொண்டாலும் அந்தமும் ஆதியும் பின்னிக் கொண்டிருக்கின்றன என்பதனை கண்டு கண்டு உள்வாங்கி உள்வாங்கி வியந்து கொண்டே இருக்கலாம். இந்த அந்தாதி முறையினை முதலில் அருளியவளே காரைக்கால் அம்மைதான் என்பதனை அறிந்து கொள்ளும் போது அவள் யார் என்பதனை ஓரளவு விளங்கிக் கொள்ள இயல்கிறது. அவள் வந்து பிறந்து சென்ற ஒரு பெண் அல்ல. இறைவனின் அருளால் இறைவன் நம்மீது கொண்ட பெருங்கருணையினால் தன் இடப்பாகத்தின் ஒரு துளியை சிந்தி பெண்ணாக்கி பேருண்மைகளை அவள் வாழ்ந்த காலத்திற்கும் பின்னர் வரும் பல்லாயிரம் காலத்திற்குமான பதிவாக விட்டு சென்றவள். அற்புத திருவந்தாதி என்ற பெயரை
விளங்கிக் கொள்ள முயலும் போது அது எத்தகைய அற்புதத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்று எண்ணி பார்த்தால் திருவந்தாதியில் உள்ள ஒவ்வொரு பாடலும் நாம் அறிந்தவரை வெவ்வேறு அற்புத தன்மைகளை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. எந்த பாடலை கடந்து செல்வது அல்லது எந்த பாடலில் உள்ள எந்த கருத்தை போதும் என்று கருதுவது என்று விளங்கவில்லை. 101 பாடல்களையும் விளங்கிக் கொள்ளுதல் எல்லாம் வாய்ப்பற்றது. அது பேராசை. ஆயினும் 101 பாடல்களில் உள்ள கருத்துச் செறிவு யாது என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற வேட்கையினால் அவளையே வேண்டி ஒரு சிலவற்றை விளங்கிக் கொண்டு அவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் பாடலின் முதல் சீர் பிறந்து, முதல் பாடலின் முதல் சீரே பிறப்பினை குறிக்கிறதே, இது என்ன என்று வியப்பது? அற்புத திருவந்தாதிதான் இறை இசை முறைக்கு ஆதி. இவள்தான் இதனை தொடங்கி வைக்கிறாள் என்று அறிகிறோம். இவ்வாறு அவள் ஒரு பெரும் போக்கினை தொடங்கி வைக்கும் அந்தாதி பாடலின் முதல் சீரை பிறந்து என்று தொடங்குகிறாள். அவள் தான் பிறந்ததை கூறுகிறாள். ஆனால் அவள் பிறப்பே இறை இசையின் பிறப்புதான் என்பதனை பின்வரும் பாடல்களில் மறைவாக உணர்த்தி விடுகிறாள். அவளா பிறந்தாள்? ஒரு பெரும் போக்கு பிறந்தது. பேருண்மையின் மொழி வடிவம், இசை வடிவம் அல்லவா பிறந்தது. இவ்வாறு பிறந்து என்று அவள் தொடங்கி இரண்டாவது சீர் மொழி. பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று இறையியலின் திருவாயிலை அவள் திறந்து வைக்கிறாள். காதலே திருவாயில் என்று ஒரு வகுப்பு கூட, பாடத்தை கூட நாம் நடத்தி இருக்கிறோம். இங்கு அன்னையும் அதனைத்தான் கூறுகிறாள். இறைவனை அடைவதற்கு என்னென்ன வழிமுறைகளோ என்று பிதற்றப்படுகின்றன. அம்மை கூறுகிறாள், நான் பிறந்து மொழியை பயின்ற பின் எல்லாம் காதல் சிறந்து உன் சேவடியே சேர்ந்தேன். காதலில் சிறந்து உன் சேவடியை சேர்ந்தேன். ஒவ்வொரு சீருக்கும் மறைபொருள் உண்டு. மொழியை பயின்ற பின் என்பது மொழியை கற்ற பின் அல்ல. கல்வி வேறு, அதனை பயிலுதல் வேறு. கல்வி ஓர் அறிவு, பயில் அதனை பின்பற்றுதல்.
பயில வேண்டுமே அன்றி கற்றுக்கொண்டே இருக்கக்கூடாது. அவள் மொழியை பயின்றேன் என்கிறாள். அதுக்கு என்ன பொருள்? அதனை நான் கற்றுக்கொண்டு ஒதுங்கிவிடவில்லை, அதனை பின்பற்றுகிறேன், நடைமுறையில் அம்மொழியில் இருக்கிறேன் என்கிறார். அவ்வாறு மொழியில் பயின்று அல்லது அதன் நடைமுறைகளுக்குள் சென்ற பின் எல்லாம் பயின்ற பின் எல்லாம், அவ்வாறு பயின்ற பின் எல்லாவற்றிலும் எதை பார்த்தாலும், எதை எண்ணினாலும், எதை தொட்டாலும், எதை விளங்கிக் கொண்டாலும் காதல் தான் சிறந்தது. காதல் சிறந்து விட்டது. காதல் தோன்றவில்லை, காதல் எழவில்லை, அது சிறக்கிறது. அவ்வாறு காதல் சிறந்து நின் சேவடி சேர்ந்தேன். சேவடி என்பது தொலைவில் இருக்கும் அடி. அது செம்மை அடி என்றும் ஆகும். பலமுறை அதனை விளக்கி இருக்கிறோம். சே ஆகிய ஓர் எழுத்து ஒரு மொழி தொலைவு, செம்மை ஆகிய இரண்டையும் குறிப்பது. செம்மையான அடி என்றும் ஆகும், தொலைவில் இருக்கும் அடி என்றும் ஆகும். இறைவனுடைய அடி தொலைவில் இருக்கிறது. அதனை சேர்ந்து விடுதல் இவளுக்கு மிக எளிதாக நிகழ்ந்து விடுகிறது. எப்படி நிகழ்கிறது என்றால், அவள் பிறந்து மொழியை பயின்றாள். மொழியை பயின்றாள், அதனை பேசிக்கொண்டு தெரியவில்லை. அதில் உள்ள சொற்களை மனனம் செய்து ஒப்பித்துக் கொண்டிருக்கவில்லை, ஓதவில்லை, அரற்றவில்லை, பொருள் புரியாமல் பிதற்றவில்லை. மொழியை பயில்கிறாள், அம்மொழியில் வாழ்கிறாள், அம்மொழியில் உள்ள கருத்துகளாக தன்னையும் இணைத்துக் கொண்டு வாழ்கிறாள். அதுதான் பயிலுதல். அவ்வாறு பயின்ற பின் எல்லாம் காதல் சிறந்து விட்டது. இந்த மொழியை பயிலும் பொழுது இறைவன் தெரிகிறான். மொழியின் உள்ளே நுழைய அதனை பயில அவனையன்றி எதுவும் இல்லை என்ற உண்மை விளங்குகிறது. மொழியின் மீது காதல் வருகிறது, விளைவாக இறைவன் மீது காதல் வந்து சேர்கிறது. அந்த காதல் சிறந்து விளங்குகிறது. சிறந்து விட்டது என்றால் மாற்று கருத்து இல்லை என்று பொருள். இதுதான் சிறப்பு என்றால் மாற்று கருத்துக்கள் எல்லாம் எழ முடியாமல் உள்ளடங்கி கிடக்கின்றன என்றாகும். யார் எது சொன்னாலும், என்ன நிகழ்ந்தாலும் சிறந்த ஒன்று தன்னை விட்டு கொடுக்காது. அது சிறந்து கொண்டே இருக்கும், அது அழிந்தும் போகாது. அது ஒரு வகையில் சிறை. சிறப்பு ஒரு சிறைதான், அது ஒரு காப்பு. இது போதும், இதுவே உத்தமம் என்ற கருத்தை அது வழங்கிவிடும். அதன் உள்ளே எதுவும் வர முடியாது, அதன் உள்ளிருந்து எதுவும் செல்ல முடியாது. அதுதான் சிறப்பு. அம்மைக்கும் இறைவனுக்குமான இறைவன் மீது அம்மைக்கு இருந்த காதல் சிறந்தது. அக்காதலின் உள்ளே எதுவும் வர இயலாது,
அது எதையும் வெளியே விடாது. சொல்வளர்ச்சியில் திரை என்ற சொல்லின் பொருளுக்கும் சிறப்பு என்ற சொல்லின் பொருளுக்கும் உறவு உண்டு. உண்மையிலேயே உறவு உண்டு. உண்மையிலேயே சிற என்பதும் சிறை என்பதற்குமான தொடர்பு உண்டு. சிறை என்றால் அடைத்து வைப்பது என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. காப்பாக இருப்பது என்றும் அதற்கு பொருள் உண்டு. ஒரு வரையறைக்குள் உட்படுத்துவது என்றும் அதற்கு பொருள் உண்டு. இதுதான் சிறப்பு என்பதனால் இதனுள்ளேயே இருந்து விடுகிறோம் என்று ஒரு கூட்டம் இறைவனை நோக்கி எண்ணத் தொடங்குகிறது என்றால் அதுதான் சிறந்த அடியார் கூட்டம். வேறெங்கும் திரும்பி பார்க்காமல், வேறெதையும் உள்ளே விடாமல், உள்ளிருந்து எதையும் புறத்தே விடாமல் இருப்பது சிறந்த அடியார் கூட்டம். ஆகவே காதல் சிறந்தது என்பது அவள் தன்னையும் இறைவனையும் ஒரு கோப்பாக, பிணைப்பாக வரையறுத்துக் கொள்ளுதலை குறிக்கிறது. காதல் என்ற சொல்லே காத்தல் என்ற பொருளிலிருந்து எழுவது என்று ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். காத்தல், காப்பினை நாடுதல், காதல் ஆகியவெல்லாம் ஒரு பொருளிலிருந்து எழும் வெவ்வேறு சொற்கள். நிரந்திகழும் மெய்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பதிடர். இதுவும் அண்ட கொள்கைதான். முதல் பாடலிலேயே இந்த பேரண்டத்தின் சாரமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஒவ்வொரு சொல்லும் நுட்பச் சொல். ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் கொள்கை இருக்கிறது. நிறம் திகழும் என்பது முதல் நிலை. நிறம் இந்த சொல் பேரண்டத்தில் உள்ள வண்ணங்களுக்கு முந்தைய நிலையை குறிப்பது. வண்ணம் வேறு, நிறம் வேறு. வண்ணத்திற்கு முந்தைய நிலை நிறம். நிறத்திலிருந்து வண்ணம் வெளிப்படுகிறது. மாணிக்கவாசகர் நிறங்களோர் ஐந்துடையாய் என்கிறார். வேறொரு பதிகத்தில், வேறொரு பாடலில் வண்ணமில்லை ஈசனே என்கிறார். பின்னர் இறைவனுடைய சேய்க்கு அல்லது அவனுடைய மகனுக்கு வண்ணத்தை இறைவன் காட்டினான் என்கிறார். வண்ணன்தான் அதிகாட்டி வடிவு காட்டி என்கிறார். அவையெல்லாம் வண்ணத்தை குறித்த கருத்துகள். வண்ணத்தை இறைவன் தன் பிள்ளைக்கு காட்டினான் என்பது ஒரு நிலை. இறைவன் நிறங்கள் ஓர் ஐந்து உடையவன் என்பது அதற்கு முந்தைய நிலை. ஓர் ஐந்து நிறம் இறைவனின் நிலை. இறைவன் தன் பிள்ளைக்கு காட்டியது வண்ணம். வண்ணம் என்ற சொல் முறைமையை குறிப்பது. சொல்லிய வண்ணம் செய்தல் என்றால் சொல்லிய முறையில் சொல்லியவாறு செய்தல் என்றாகும். இவ்வாறு வண்ணம் என்ற சொல் நிறம் தணிந்த நிலையில் உள்ளது. நிறம் செறிவானது. நிறம் திகழும் என்கையில் நிறம் வெளிப்பட்டு கொண்டு இருப்பதை குறிக்கிறது. திகழ்தல் என்றால் திகழ் என்பது வெளிப்பாட்டின் ஒரு நிலை. அது
நிறம் திகழ்கிறது. அவ்வாறு நிறம் வெளிப்படும். எங்கிருந்து வெளிப்படுகிறது? மைஞான்ற கண்டம் அதிலிருந்து வெளிப்படுகிறது. ஒரு 2 சீர்கள் தான். மைஞான்ற கண்டம் என்பது 2 சீர். ஆனால் அது கொண்டிருக்கும் பொருள் எத்தகையது? மை கருமை, இருள், மையம். மையம் அது இருள், அது கருமை. மை என்ற அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இவ்வளவு பொருளும் தமிழில் உண்டு. ஞான்ற என்பது இடத்திற்கேற்றவாறு பொருளை மாற்றி தருவது. இங்கு ஞான்ற என்பது அத்தன்மையில் உள்ள, அத்தகைய என்று பொருளாகும். மைஞான்ற என்றால் கருமை தன்மை கொண்ட, கருமையாக உள்ள, கருமையாக இருக்கும், மையமாக இருக்கும், இருளாக இருக்கும் என்று பொருள். கண்டம் என்பது ஒரு சில இயல்புகளுக்கு உரிய ஒரு வரையறை. கண்டம் என்றால் ஒரு வரையறையை குறிக்கும் சொல். அதற்கு அடிப்படை என்னவென்றால், சில தன்மைகள் கொண்ட ஒரு வரையறைக்கு உள்ளே இருப்பது கண்டம். அந்த பொதுத்தன்மைகளுக்கு மாறாக வேறு தன்மை இருந்தால் அது இந்த கண்டத்தில் சேராது. ஒரு பெரும் பரப்பு நிலத்தில் இருக்கிறது என்றால் அந்த பெரும் பரப்பிற்கென்று பல தனித்தன்மைகள் இருக்கும். இருந்தாலும் இந்த எல்லா தனித்தன்மைகளையும் ஏதோ ஒரு பொதுத்தன்மை இணைக்கும். அந்த பொதுத்தன்மைக்கு உரிய எல்லை ஒரு கண்டம். அது முழுமை அல்ல, அதேவேளை அது ஒற்றையும் அல்ல. அது வெவ்வேறு தனித்தன்மைகளை ஒரு பொதுத்தன்மையால் உள்ளடக்குவது. அதனைத்தான் கண்டம் என்கிறோம். இந்த கண்டம் என்பது இறைவனது மிடற்றையும் குறிக்கும் சொல்லாக பல இடங்களில் வருகிறது. விடமுண்ட கண்டன். விடம் கருமை வண்ணத்தில் இருந்தது, அது அல்லது கருநீல வண்ணமாக இருந்தது என்ற இரு கருத்துக்கள் திருமுறைகளில் இருக்கின்றன. ஒன்று கருநீலம், மற்றொன்று கருமை. இரு நிறங்கள் தான் இறைவனது மிடற்று பகுதிக்கென்று வழங்கப்பட்டிருக்கின்றன. மிடற்றில் இருந்து ஒலி எழுகிறது, மிடற்றிலிருந்து ஓசை ஒலியாக வெளிப்படுகிறது. இப்பேரண்டத்தில் ஓசை ஒலியாக தணியும் நிலையை இறைவனது மிடறு என்று நாம் கூறுகிறோம். ஏனெனில் அம்மிடற்றிலிருந்துதான் ஒலி வெளிப்படுகிறது. ஒலி வெளிப்பட்டுதான் மொழி பிறக்கிறது, சொற்கள் வழங்கப்படுகின்றன. அச்சொற்கள் தான் அம்மிடற்றானை அல்லது இறைவனை நோக்கி மாந்தரை அழைத்து செல்கின்றன. கண்டம் என்ற சொல் திருமுறைகளை பொறுத்தவரை ஒரு நுட்பச் சொல். அது வெறும் அறிவு சொல் அல்ல, அது நுட்பங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இறைவனையே கண்டன் என்று கூறுகிறோம் என்றால் அந்த சொல் எவ்வளவு இன்றியமையாதது என்று விளங்கும்.
மைஞான்ற கண்டம் என்பது மையமாக இருக்கும் பெருமையான ஒரு வரையறை. அந்த மைஞான்ற கண்டத்திலிருந்து என்ன திகழ்கிறது? நிறம் திகழ்கிறது. அதுவோ மை, ஆனால் அதிலிருந்து நிறம் வெளிப்படுகிறது. இதனை என்ன என்று வியப்பது? கருமையிலிருந்துதான் எல்லா நிறமும் வெளிப்படுகிறது என்பதனை இவ்வளவு எளிமையாகவும் நுட்பமாகவும் கூறிவிட்டாள். மெய்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே, அந்த கண்டத்தில் உள்ள வானோருக்கும் பெருமானே. வானோர் எனப்படுவோர் தம்மை கடவுளாக கற்பித்துக் கொண்டு இருந்தவர்கள் என்பது அம்மை வாழ்ந்த காலத்தில் வளர்ந்த கருத்து, வளர்ச்சியடைந்த கருத்து. அது வானோர் எனப்படுவோரை தேவர் என்று அழைக்கும் வழக்கமும் இருந்தது. அவர்கள்தான் தெய்வம், அவர்களே கடவுள், அவர்களை விஞ்சிய கடவுள் இல்லை, இறைவன் என்று ஒருவன் இல்லை, தேவர்களே யாவும் என்பது அம்மை பிறந்த காலத்தில் வளர்ச்சியடைந்திருந்த கருத்து. ஆனால் அவ்வாறு வானோரே கடவுள் என்று கூறியவர்களிடம் மொழி நுட்பம் இல்லை, இசை நுட்பம் இல்லை, இந்த பேரண்டத்தை பற்றிய எந்த கொள்கையும் இல்லை. மாறாக வானத்தில் இருப்பவர்கள் இங்கிருந்து சடங்கு செய்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் கேட்பதை கொடுப்பார்கள் என்ற சடங்கு கருத்து மட்டும் இருந்தது. அவர்களை மகிழ்ச்சி அடை வைப்பதற்கென்று தீ வளர்த்து அத்தீயில் ஆடு மாடுகள், குதிரைகள் ஆகியவற்றை உயிரோடு வீசும் வழக்கம் இருந்தது. அது மட்டுமல்ல, பொன்னும் பொருளும் கூட தீயில் வீசப்பட்டன, ஆடைகள் வீசப்பட்டன. இவையெல்லாம் அக்காலத்தில் இருந்தவை. இக்காலத்திலும் இவை நிகழ்கின்றன என்று கேள்விப்பட்டேன். அது எத்தனை காரைக்கால் அம்மையார் வந்தாலும், மாணிக்க வாசகர் வந்தாலும் விளங்க வேண்டாம், விளங்கக்கூடாது என்று முடிவெடுத்த கூட்டத்திற்கு இறைவனே வந்து எந்த பயனும் இல்லை. வானோர் எனப்படுவோர் தீ வழியே பலி பெறுவோர் என்பதுதான் அக்காலத்தில் இருந்த வைதிக கருத்து. அது இக்காலத்திலும் தொடர்கிறது. இக்காலத்தில் எங்கு தொடர்கிறது? இறைவனின் திருக்கோயில்களிலேயே அந்த வழக்கமே வந்துவிட்டது. அம்மை முதல் பாடலிலேயே நிறுவுகிறாள், வானோருக்கே நீதான் பெருமான் என்று நிறுவுகிறாள். வானோருக்கும் நீதானே பெருமான் என்று கூறிவிட்ட பிறகு வானோரை அவள் போகிற போக்கில் தட்டி விடுகிறாள். எஞ்ஞான்று தீர்ப்பதிடர் என்பது இன்னும் ஆழ்ந்த கருத்தினை முன்வைக்கிறது. உன் மீது காதல் சிறந்து உன் சேவடியை சேர்ந்து விட்டேன், நீயோ மைஞான்ற கண்டத்து நிறம் திகழும் கண்டத்து வானோருக்கும் பெருமானாக இருக்கிறாய். எஞ்ஞான்று தீர்ப்பதிடர், எனக்குள்ள இடரை எப்படி தீர்க்கப் போகிறாய்?
இறைவன் எத்தகையவன் என்பதனை இவ்வளவு கூறிவிட்டு அத்தகைய அரும்பெரும் இறைவன் தன்னுடைய இடரை எப்படி தீர்க்கப் போகிறானோ என்று எண்ணுகிறாளே, இதனை விட ஒரு உறவு நிலை இருந்துவிட இயலுமா? இறைவன் பெரியவன், அவனிடம் நாம் கேட்பது கிடைக்கும், இறைவனிடம் கேட்டால் கிடைக்கும், அல்லது இறைவனை வேண்டினால் அவன் வழங்குவான். இவ்வளவுதான் இன்று இருக்கும் அதிகப்படியான புரிதல். இதுவே மிக மிக அதிகப்படியான புரிதல். இறைவனோடு உறவு இருந்தால் இந்த புரிதல் அழிந்து போகும். அம்மைக்கு இருந்த உறவு முதல் பாடலின் ஈற்றிலேயே எதனை முன்வைக்கிறது என்றால், இப்படிப்பட்ட அளப்பரிய நீ என்னுடைய இடரை எஞ்ஞான்று தீர்க்கப் போகிறாய், எப்படித்தான் எவ்வகையில் தீர்ப்பாயோ என்ன, இவளுக்கு என்ன இடர், இவளுக்கு என்ன இடர் என்பதனைத்தான் அந்தாதி முழுமையும் பாடிக்கொண்டே இருக்கிறாள். இவளுக்கு இருந்த இடர் இவளுடைய உடல், இவளுடைய வாழ்க்கை குறித்ததே அல்ல. இவள் முன்வைக்கும் இடர்கள் யாவும் இறைவனை மக்கள் விளங்கிக் கொள்ளவில்லையே என்பதுதான். இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதனை உணர்ந்த பின்னர், பலவாறு சிந்தையில் காட்சியாக கண்ட பின்னர், ஐயோ இந்த கூட்டம் இப்படி அவனை பிழையாக கருதி கொண்டிருக்கிறதே, அவன் பொருளை உணராமல் இருக்கிறதே, இதுதான் இடராக உள்ளது, இந்த இடரை எப்படி நீ தீர்க்கப் போகிறாய் என்று இறைவனிடமே கேட்கிறாள். உன்னை இவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை, உன்னை இவர்கள் உணரவில்லை, உன்னை இழிவு செய்கிறார்கள், உனக்கு மாறாக அல்லது மாற்றாக என்று கருதி கொண்டு பொருத்தமற்ற இழிவான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நீ இப்படி இருக்கிறாயே, உன்னை ஏன் இவர்கள் புறந்தள்ளுகிறார்கள் என்ற புலம்பல் தான் அற்புத திருவந்தாதியில் அம்மைக்கு இருக்கும் இடர். அது மட்டுமல்ல, அவளுக்கும் இறைவனுக்குமான காதலில் எழும் உணர்ச்சிகளும் இடராக அவ்வப்போது வந்து எழுகின்றன, தாழ்கின்றன. பெருங்கடலை சிறு பறவை விழுங்க இயலாது என்பது போல் இறைவனை உள்கி உணர்ந்து தீராது, உணர உணர அது தீராது, உணர உணர தாகம் பெருக்கெடுக்கும். ஆனால் ஒரு சில துளிகளில் தாகம் அடங்கும், மீண்டும் தவிப்பாகும். அக்கடலை வழங்குவதற்குரிய உடல் இல்லாததனால் தவிப்பும் அடங்கவில்லை, உன் இன்சுவையும் அழுக்கவில்லை, என் செய்வேன் என்ற இடர் எழுந்து கொண்டே இருக்கும். இது அவளுக்கும் இறைவனுக்குமான காதலில் எழும் இடர். அந்த இடரையும் பதிவு செய்கிறாள், இரண்டையும் பதிவு செய்கிறாள். ஒன்று, இறைவனின் பொருள் யாது என அறியாத கூட்டத்தின் மீது அவளுக்கு எழும் கோபம், வருத்தம். மற்றொன்று, இறைவன் மீது கொண்டுள்ள காதல் எழுப்பும் ஆற்றாமை.
இவ்வுணர்ச்சிகளுக்கு இடையே அவள் பின்னி இருப்பது பேரண்டன் வரைந்துள்ள பின்னல் கோலம். பல பல பாடல்களை சான்றாக காட்டி விளக்கி கொண்டே போகலாம். முன்னர் கூறியவாறு அது தீராது, நிறைவடையாது. இசைப்பணிக்காக இதனை விளக்கும் போது மிகவும் வியக்க வைத்த பாடல்களில் ஒன்று 13ஆம் பாடல். தகவுடையார் தாமுளரேல் தாரகலஞ்சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர் மிக வடர ஊர்ந்திடுமா நாகம் ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடுமேலே பாவந்தான். தகவுடையார் இவ்விடத்தில் தகவு தகுதி என்ற பொருளில் இருக்கிறது. அதனை உடையவர்கள் தாம் உளரேல், தகுதி உடையவர்கள் தாம் இருக்கின்றனர் எனும்போது தார் அகலஞ்சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர். தார் என்றால் மாலை, அகலஞ்சார என்றால் மாலையின் அகலத்தை பெரிதுபடுத்துதல். இறைவனது மார்பில் மாலை ஒன்று கிடக்கிறது. அரவம் என்று அழைக்கப்படும் நாகம்தான் அந்த மாலை என்பது ஒரு குறியீடு. அதுதான் அவனுக்கு மாலை. இவள் என்ன கூறுகிறாள்? உன்னை வந்து உன் மார்பில் ஒட்டி அப்பிக்கொள்வது அதற்கு உரிய தகுதி உடையவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது. தகவுடையார் தாம் உளர், அப்படி இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். இதனால் அந்த மாலை அகலமாகிக் கொண்டே போகிறது. தார் அகலம், அது அந்த மாலை அகலமாகிறது. அவ்வளவு பேர் அந்த மாலைக்குள் கழுத்தை நுழைத்து ஒட்டுகிறார்கள் அவனோடு. புகவிடுதல் பொல்லாது கண்டீர். அப்படி புகவிட்டு கொண்டே இருக்கிறாயே, அது பொல்லாதது, பொல்லாது கண்டீர். ஏன் பொல்லாதது? மிக அடர, மிக வடர ஊர்ந்திடுமா நாகம் ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடும் மேலே பாவந்தான். நீ இப்படி இந்த மாலையை அகலப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் என்றால் அது மிக அடர, இந்த வந்து சேரும் கூட்டம் மிகவும் அடர்த்தியாகி அடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் ஊர்ந்திடும் நாகம், அந்த நாகம் ஊர்ந்து ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடும் மேலே பாவந்தான். மலைமகள் மேலே இறைவனுடைய தலையில் இருக்கிறாள், அது அங்கு சென்று விடும். மலைமகளை சார்ந்திடும் மேலே பாவம்தான். அது ஒரு பாவம், பாவமாக இல்லையா? அது நாகம் தொங்கிக் கொண்டிருக்கு, தாராக மாலையாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தார் அகலஞ்சார தகவுடையார் தம்மை தார் அகலஞ்சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர் என்று. இதில் இறைவனை நோக்கி அடியார் கூட்டம் பெருகுகிறது என்ற மகிழ்ச்சி இருக்கிறது. அதே வேளை பலர் வந்து விடுகிறார்கள் என்ற காதல் உணர்ச்சியும் அவளுக்கு இருக்கிறது. உனக்கு என்ன, பலர் உன்னை நோக்கி வருகிறார்கள் என்ற காதல் உணர்ச்சியும் இருக்கிறது. ஆகவே அதனை எப்படி கூறுகிறாள்? நீ இப்படியெல்லாம் உன் மார்பில் இடம் கொடுத்தால் அங்கு இருக்கும் நாகம் என்ன செய்யும்? அது ஒரு நாள் மலைமகளை சார்ந்துவிடும், பாவம் என்கிறாள். இப்படி அவளுக்கும் அவனுக்குமான காதல்
ஒவ்வொரு பாடலிலும் இருக்கும். இறுதியாக முப்பத்தி மூன்றாம் பாடலையும் கூறிவிட்டு அதன் பின்னர் ஈற்றில் உள்ள பாடலையும் கூறி இந்த கருத்து செறிவு உரையை நிறைவு செய்கிறேன். 33ஆம் பாடல் ஒரு ஆழ்ந்த கருத்தை முன்வைக்கிறது. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக. நீல மணிமிடற்றான் நீர்மையே மேலு வந்தது எக்கோலத் தெவ்வுருவா எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத் தவ்வுருவே ஆம். கற்றுவிட்டோம், நூல் படித்தோம் அல்லது நூலை கற்றோம், நூல் அறிவு எமக்கு இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் நுழைவிலாதார், அதாவது நுட்பம் இல்லாதவர்கள், நுழையும் தன்மை இல்லாதவர்கள். இறைவனின் உண்மைக்குள் நுழையும் தன்மை நூல் அறிவில் இல்லை. நூல் அறிவு கொண்டு நுழைவினை பெற இயலாது. மிக நேரிடையாக கூறுகிறாள். நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக, திரிந்து போங்கள், இயல்பில் சிதைந்து போவீர் அல்லது இயல்பில் சிதைக. நீலமணி மிடற்றான் நீர்மையே. நீலமணி மிடறு பற்றி ஒரு சுருக்கத்தினை முன்னர் கூறினேன். நீர்மையே மேலுவந்த கோலத்து எவ்வுருவாய் எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத்தவ்வுருவே. அந்த நீலமணி மிடற்றானுடைய நீர்மை என்பது அவனுடைய கருணை, அருள் வழங்கும் தன்மை ஆகியவற்றை குறிக்கும். அந்த நீர்மையே மேலுவந்து, அதுதான் மேல் உவந்தது என்பதனை ஒப்புக்கொண்டு எந்த கோலத்தில் எந்த தவம் செய்தாலும் அக்கோலத்தில் உள்ள அந்த உருவாகவே அவனுடைய கருணை வந்து சேரும். நீ இறைவனது நீர்மையை, அவனது கருணையை, அருள் வழங்கும் தன்மையை மேல் என்று உவந்து ஏற்றுக்கொள்வாய் எனில் உனக்கு நூல் அறிவதற்கு அதனை ஏற்றுக்கொண்டு அவன் கருணையை, நீர்மையை ஏற்றுக்கொண்டு எந்த கோலத்தில் நீ இருந்தால் என்ன, எந்த தவம் செய்தால் என்ன, அந்த கோலமாகவும் அந்த தவமாகவும் அவனுடைய நீர்மை அமையும் என்கிறாள். இறுதியாக உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா சிறைவினார் காரைக்கார் பேய் சொல் பரவுவார் ஆறாத அன்பினோட அண்ணலை சென்று ஏத்துவர் பேராத காதல் பிறந்து. உரையினால் இந்த மாலை அந்தாதி வெண்பா கரைவினால் காரைக்கார் பேய் சொல், இதனை பரவுவார். இதனை பரவுவோர் என்றால் பல இடங்களில் திருமுறைகளில் பரவுதல் என்ற சொல் வரும். பரவுதல் என்பது ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் விரிவடைதல், அதுதான் பரவுதல். இதனை பரவுவார் ஆறாத அன்பினோடு. ஆறாத அன்பு என்றால் அமைதியாக நிலைத்த என்று பொருள், அதாவது எழுச்சி அடையாத. ஆர் என்பது எழுச்சி, ஆறா என்றால் எழுச்சி இல்லாமல் நிலைத்தன்மையுடன் அமைதியாக என்று எளிமையாக கொள்ளலாம். ஆறாத அன்பினோடு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் என்கிறோம் அல்லவா, அத்தன்மையிலான சொல்லுது.
ஆரவாரம் இல்லாத அன்போடு அண்ணலை சென்று ஏத்துவார். அண்ணல் என்று இறைவனை குறிக்கிறார். அண்ணல் என்பது அண்மை, அன்னிப்பு என்ற கருத்திலிருந்து வருவது. நெருக்கமானவன், அண்மையில் இருப்பவன் என்பது கருத்து. அதுதான் அண்ணல். அண்ணலை சென்று ஏத்துவார். பேராத காதல் பிறந்து தன்னுடைய காதலை உலகத்திற்கே வழங்குகிறாள். எனக்கு எப்படி காதல் பிறந்ததோ அதுபோல இந்த அற்புத திருவந்தாதி இந்த பாடல்களில் உள்ள சொற்களை அவற்றின் பொருளோடு பரவுவீர், ஒழுகுவீர் என்றால் ஆறாத அன்பினோடு அண்ணலை சென்று ஏத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு பேராத காதல் பிறந்துவிடும். அதாவது பெயராத, இடம் பெயராத, அசையாத, அந்த சிறப்பு என்று கூறியதற்கு நிகரானது இது. பேராது, அது நகராது, அசையாது, ஆடாது. அப்படியான காதல் உங்களுக்கும் பிறக்கும். இறைவன் மீது தான் கொண்ட காதலை 100 பாடல்களில் கூறிவிட்டு 101வது பாடலில் இந்த 100 பாடல்களில் உள்ள கருத்துகளையும் நீங்கள் ஒழுகினால் உங்களுக்கும் அவன் மீது அசையாத காதல் பிறக்கும் என்று அப்படியே தன் காதல் உரிமையை, காதல் நல்கிய கொடைகளை உலகத்திற்கே விட்டு சென்றாள். தகுதியுடையவர்கள் பெருகி அவன் மார்பில் நெருங்குவது கண்ட காதல் உணர்ச்சியில் ஒரு புலம்பலையும் விட்டவள் தான் இவள். ஆனாலும் தகுதியுடையவர்கள் கூட்டம் பெருக வேண்டும் என்ற வேட்கையோடு அந்தாதியை நிறைவு செய்து அருளை நமக்கு வழங்கி சென்றாள் அம்மை. பிறந்து என்றுதான் முடிக்கிறாள். மீண்டும் பிறந்தாக வேண்டும். அது அந்தம் என கருதுதல் பிழை. அந்தமும் ஒரு பிறப்புதான் என்பதனை சொல்லாமல் சொல்லி 101ஆம் பாடலின் ஈற்றடியை அருளினாள் அம்மை. இத்தகைய கருத்து செறிவு கொண்ட அற்புத திருவந்தாதியை பொருளுணர்ந்து பயிலுதல் துள்ளி குதிப்பதற்கு ஒப்பானது. பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவள் கூறுவது போல அக்கருத்தை பரவி வாழ வேண்டும். இத்துடன் இக்கருத்து செறிவு உரை நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் நிறைக. நன்றி.